Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான அல்வா. அது என்ன அல்வான்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் அல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு இன்ஸ்டன்ட் கோவா தேவைப்படுதுங்க. அது நம்ம வீட்டிலேயே அழகாக செய்யலாம். அது எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இன்ஸ்டன்ட் கோவா செய்கிறதுக்கு இதில் முதல்ல நம்ம 2 ஸ்பூன் கீ போட்டுடலாம். இதில் கீ ஆட் பண்ணியிருக்கோமா, இதில் ஒரு அரை கப்பு பால் ஊற்றிருக்கேன். அப்புறம் பால் பவுடர், இது ஒரு அரை. இது பார்த்திங்களா, இதில் நம்ம நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு பால் ஊற்றணும். இப்போ பால் பவுடர் ஒரு அரை கப் போட்டிருக்கோம். போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இதுதான் இன்ஸ்டன்ட் கோவா. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு கப்பில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்படி சுருண்டு இப்படி வரணும், ஒட்டக்கூடாது. பேனில் ஒட்டாமல் இப்படி வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அந்த அல்வா செய்கிறதுக்கு கீ 2 ஸ்பூன் போட்டு நட்ஸை ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ, நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன நட்ஸ் வேணால் போட்டுக்கலாங்க. எல்லாம் எந்த வெள்ளரி சீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன நட்ஸ் வேணாலும், வால்நட்ஸு, ஃபிக், எது வேணாலும் நீங்கள் போட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரை கிரேப்ஸ், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே பேனில் நம்ம சொரக்காவை திருவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு கப்பு சொரக்காங்க, 1 கப் சர்க்கரை. இந்த சொரக்காலே தண்ணி விடும், அதனால் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். யாருமே நம்ப மாட்டாங்க இதில் செஞ்ச அல்வாவான்னு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா நம்ம இதில் நெய்யில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு அரை கப் பால் ஊற்றி நல்லா லிட் போட்டு மூடி வச்சு வேக விட்டுறலாம். மூடி கொஞ்சம் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். வெந்துருச்சான ஒரு தடவை பார்த்துக்கலாம். நான் பால் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 கப் பாலை நல்லா சுண்ட வச்சு தண்ணியே ஊற்றாமல் 1/4 கப் ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா இது சுண்டனோன்னே சுகர் போட்டுடலாம். பால்லாம் நல்லா வற்றிருச்சு. சுகர் 1/2 கப் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக வரும். அது கொஞ்சம் நல்லா சுண்டணும். இதெல்லாம் நல்லா இப்போ கொஞ்சம் அப்படியே வற்றிட்டே வருது. பார்த்திங்கன்னா நேச்சுரல் கலர், சொரக்காவோட பிஸ்தா க்ரீன் கலர் சூப்பராக இருக்குல்ல. குழந்தைங்களுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. அதுவும் சொரக்காயில் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அவங்களாம் நம்பவே மாட்டாங்க. ஆச்சரியப்பட்டு அதுக்காகவே சாப்பிட்டு பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இன்ஸ்டன்ட் கோவா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது 2 ஸ்பூன் போடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கலக்கி விடணும். இப்போ இந்த பேலன்ஸ் உள்ள கீ இருந்துச்சு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நட்ஸை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான்.
சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் சொரக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.